பக்திமானான நாராயண பட்டத்திரியால சாட்சாத்காரம் பண்ணப்பட்டு ராசக்கிரீடைய நேர பார்த்து எழுதப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் இது. சிற்சில சமயங்கள் நேரையே பகவான் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார் நாராயண பட்டத்திரிக்கு அப்படிங்கிறது எங்கள் தாத்தாவுடைய ஒரு வியாக்கியானம் அதற்கு. அதில் 1100 உபனிஷத்துக்களோட பகவான் நாராயண பட்டத்திரிக்கு ராசக்கிரீடையை பண்ணி காமிச்சார் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் மிகவும் ஒரு முக்கியமான கட்டம் இது. கிருஷ்ணாவதாரமே பகவான் ஆச்சரியமான ஒரு அவதாரம். அது பல லீலைகளை பகவான் காண்பிக்கிறார். 2-3 விஷயங்களை பிரித்து பார்த்தா புரியும். முதல்ல பகவானுடைய லீலைகளை 3 வகையா பிரிக்கணும். லீலைனா விளையாட்டு, பகவானுக்கு எல்லாமே விளையாட்டு தான். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு இந்த சிருஷ்டியையே விளையாட்டாதான் சொல்றது சாஸ்திரம். அதனாலதான் அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு அந்த அந்த சாஸ்திர வாதத்தை எடுத்துதான் அப்படியே விளையாட்டுங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறார் கம்பர். இங்க கிருஷ்ணாவதாரத்தை மதுரா கோகுல பிருந்தாவன லீலை அப்படின்னு ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம், துவாரகா லீலை அப்படின்னு ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம், ஹஸ்தினாபுர லீலை அப்படின்னு ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். இல்லை கோகுல மதுரா லீலைன்னு ஒன்றும், பிருந்தாவன லீலைன்னு ஒன்றும், துவாரகா ஹஸ்தினாபுர லீலைன்னு ஒன்றும், 2 வகையாகவும் பிரிக்கலாம். அதை இந்த 11 வருஷம் பகவான் 10 வயசு முடிஞ்சு கொஞ்ச காலம், ஒரு 10.5 வயசு வரைக்கும் பகவான் இந்த பிருந்தாவனத்தில் இருந்தான், மதுராபட்டினம் போனான் அப்படிங்கிறதெல்லாம் சரித்திரம். இதுல பகவான் பண்ணின காரியங்கள் பொதுவா லீலைனா விளையாட்டுனா தயிர் பால் வெண்ணெய்களை திருடினான் அப்படிங்கிறது பிரசித்தம். இதை தவிர பகவான் பல அசுரர்களை வதம் பண்ணினா, அதோடு நிற்கல பல தேவதைகளுடைய ஜெயங்களையும் சொல்றார். பகவான் வருணனை ஜெயிச்சிருக்கான், பிரம்மாவை ஜெயிச்சிருக்கார், இந்திரனை ஜெயிச்சிருக்கார், அக்னியை ஜெயிச்சிருக்கார், தவாக்னி பக்ஷணம். நாகர்களை ஜெயிச்சதுதான் பகவானுடைய நர்த்தனம். அது மாதிரி பகவான் பின்னாடி வந்து யமனை ஜெயிச்சதுதான் இந்த குழந்தையை கொண்டு வந்தது. பரமேஸ்வரன் பரிந்தும் ஜெயிச்சிருக்கார். பானாசுர வதத்துல பரமேஸ்வரன் பரிந்தும் ஜெயிச்சிருக்கார். மன்மதனை ஜெயிச்சது ராசக்கிரீடை, பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் பகவானுடைய எந்த தன்மையை காண்பிக்கிறது அப்படின்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதி துருவாநீதிர் மதிர்மமா அப்படின்னு வியாச பாரதத்துல சொல்லும்போது பகவானை யோகேஸ்வரன் சொல்றது. அதனாலதான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். தெரியாத அறியாத அல்லது முட்டாள்களான மூர்க்கர்களான நாஸ்திகவாதிகளுடைய வாதத்தை விட்டுருவோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஓரளவு நம்பிக்கை இருந்து ஸ்ரத்தா பக்தியோடு உள்ளவாளுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த வால்யூம் கொஞ்சம் கூட்டலாம், எனக்கு வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் நம்பிக்கையோட கதை கேட்கிறோம். பகவான் இந்த காரியங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு சொல்றேன், யோகேஸ்வரன் சொல்றேன். கிருஷ்ணாவதாரத்துல 100கணக்கான கோபிகைகளோட பகவான் ராசக்கிரீடை பண்ணினார். அது என்ன விஷயம்? அது 10,000 பெண்களை பகவான் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சரித்திரத்துல வருது. இந்த நரகாசுரன் அடைச்சி வச்சிருந்தான், 10,000 பெண்கள் அடைச்சி வச்சிருந்தான். இந்த 10,000 பெண்களையும் மீட்டுன்னு வந்து பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறார்னு வருது. 10,108 பத்னி கிருஷ்ணாவதாரத்துல பகவான் இந்த 10,108 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள் கரெக்டா எண்ணினா மாதிரி. அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள். அதனாலதான் சந்தான கோபாலன் சொல்றது. பூபார நிவர்த்திக்கு தான் கிருஷ்ணாவதாரம்.
அப்படிங்கிறது அடிப்படை காரணம். கொஞ்சம் திரும்பி பார்த்தா இவர் குடும்பமே பூபாரம் ஆயிடுச்சு, அவ்வளோ பேர். அப்ப இத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை குழந்தைகளை பகவான் பெற்று குடும்பம் நடத்தினவரை யோகேஸ்வரர்னு எப்படி சொல்ல முடியும்? யோகி அப்படிங்கனாலே ஊர்துவரே தஸ்வியா இருக்கணும். பிரம்மச்சரியம்ங்கிறது முக்கியமான ஒரு நியமம். அதுல அப்படி இருக்கிறத இவர் எப்படி சொல்ல முடியும்? யோக மார்க்கம்ங்கிறது என்னங்கிறது, யோகின்னு உடனே மூக்க பிடிச்சிக்கிறதோ தலையை விரிச்சு போட்டு நிற்கிறதோ மேஜிக் காமிக்கிறவனோ இல்லை. அதெல்லாம் நம்ம ஏமாந்து போற விஷயம். சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கு, இது மேல் நோக்கணும். கீழேந்து மேல் நோக்கி போறது 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம் அப்படின்னு 7 சக்கரம் இருக்கு. இந்த 7 சக்கரங்களை பேதிச்சுன்னு மேலே போகணும். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு இடத்துக்கு போன உடனே அதை ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சில சித்திகள் ஏற்படும். நமக்கு சித்திகள் ஏற்பட்டால் நாம் அதில் மயங்கி போயிட்டோம்னா அதை தாண்டி அது கண்டினியூ ஆகாது, அந்த இடத்துலயே நின்று போயிடும். தூர சிரவணமோ தூர தரிசனமோ பெண்கள் ஆகர்ஷணமோ இன்னும் நிறைய, இதெல்லாம் விஷயம் இல்லை. இந்த பொருள்கள் கொடுக்கறதெல்லாம் விஷயம் இல்லை. இதெல்லாம் சித்து வேலைகள்லாம். இப்படி பண்ணா மோதிரம் கொடுக்கறது, ருத்ராட்சம் கொடுக்கறது, லிங்கம் வரவழைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதுல மேஜிக்கா பண்றவாளும் உண்டு, சித்தியா பண்றவாளும் உண்டு. 2 வகையாகவும் உண்டு. அது அது வேற செக்ஷன். அது அதுக்குள்ளேயே நான் போகல. நான் சொல்றது சாத்வீகமான ஒரு உண்மையான ஆன்மீக பயணத்துல உள்ளவாளுடைய நிலையை சொல்றேன். இப்படி போகும்போது சில தடைகள் வரும். இந்த லோகம் நிஜமாவே அவர்கள் பின்னாடி விழும்போது அதுல அவர்கள் மயங்கி போயிட்டாலோ இல்ல ஒரு கால் அதுல சம்பந்தப்படாம இருந்தாலும் நாம இதுலெல்லாம் மாட்டிக்காத அளவுக்கு இருக்கோம்னு ஒரு கர்வத்தை அடைஞ்சாலோ, சங்கஸ்மயா கரணம், பதஞ்சலி யோக சூத்திரம் இது, சங்கஸ்மயா கரணம் புனரனிஷ்ட பிரசங்காத். சங்கத்தை அடைஞ்சாலும் சரி, ஸ்மயம் மமதையை அடைஞ்சாலும் சரி, புனரனிஷ்ட பழையபடி ஆரம்ப நிலைக்கு கீழே பட வேண்டியதான். அதனாலதான் சில பேரை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. சில பேர் ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப பிரசித்தியாகி டப்புன்னு கீழே போயிடுறா பத்தில, அப்புறம் அவ எங்க இருக்கான்னே தெரியல நமக்கு. அப்படிங்கிறதெல்லாம் என்னத்தினாலன்னா இது மாதிரி ஒரு தடப்படுறதுனாலதான். அவர்களுடைய ஆன்மீகம்ங்கிறது தடப்படுறதுனாலதான். இதுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேவதைகளை ஜெயிக்கணும், சித்திகளை ஜெயிக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் இந்த யோகம்ங்கிறது பூர்த்தி ஆகும். பகவான் கிருஷ்ணாவதாரத்துல அந்த யோகத்தை பூர்த்தி பண்ணினதுனாலதான் பின்னாடி நாரதர் பார்க்கும்போது 16,108 வீட்லையும் கிருஷ்ணன் இருந்தார் அப்படிங்கிறது. இந்த தசமத்திலேயே பின்னாடி ஒரு இடத்துல ஒரு பிராமணனும் ஒரு க்ஷத்திரியனும் ராஜாவும் தன் வீட்டுக்கு கூப்பிடும் போது பகவான் ஒரே தேர்ல போறதே 2ஆ பிரிஞ்சு அந்த தேர் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து பகவான் வஸ்திரத்தை கொடுத்தாங்கிறதெல்லாம் அப்படிதான், தரிசனம் பண்ணி கொடுத்தாருங்கிறதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் பகவானா புரிஞ்ச ராசக்கிரீடையே எடுத்துக்கோங்க. எத்தனை கோபிகைகள் இருந்தாலும் அத்தனை கிருஷ்ணன் ஆனான்னு இருக்கு. தாசாம் மத்தியே துவயோர்த்வயோஹோ அப்படின்னு பாகவதன் சொல்றது. இதெல்லாம் நாம மனசுல வச்சிருந்து கேட்டாதான் பிரம்மச்சரியம்ங்கிறது இதுக்கெல்லாம் அடிப்படை. இந்த யோகத்துக்கு அடிப்படை பிரம்மச்சரியம். இத மனசுல வச்சுன்னு கேட்டாதான் இந்த விஷயம் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். நம்ம மனசுல உள்ள காமம், நம்ம மனசுல உள்ள தாழ்ந்த எண்ணங்களோட இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்படியே மனசு அதே நிலையில தான் இருக்கும். இந்த சாஸ்திரங்களோ இதிகாச புராணங்களோ நம்மளுடைய மனசளவுல நம்மளை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் ரிஷிகளால எழுதப்பட்டது. மேல் விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி
வசுதேவர் கொண்டு விட பூதன பகவானை வதம் பண்ண வர பகவான் பூதனையை வதம் பண்ணினா, பூதனையை வதம் பண்ணினத்தோடு இல்லாதபடிக்கு அவளை கொண்டு எரிச்ச உடனே அவள் சரீரத்திலேருந்து சுகந்தம் வர அவள் மோட்சத்தை அடைஞ்சாளுங்கிறது நிரூபணமாச்சது. இது எப்படி? பூதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சயாபி ஹரையே. அவள் குழந்தைகளை கொன்னவள், பல குழந்தைகளை. கிருஷ்ணனையும் கொல்லணுங்கிற எண்ணத்தோட வந்தவள், விஷந்தடவின பாலை கொடுத்தவள் ராட்சசி. மாம்சங்களை கொடூரமானவள். மாம்சம் சாப்பிட்றது தப்புங்கிறது இல்லை, அது ஒரு மனசு வேணுமோ, வெறுத்து சாப்பிட்றதா இருந்த கொடூரமானவள் அவள். அப்படி இருக்கிறதே அவள் எப்படி மோட்சத்துக்கு போனாள் அப்படிங்கிறதே மதங்க சங்கஸ்ய பலம் ந தூரே க்ஷணே ந தாவத் பவதாமபி ஸ்யாத். 41வது தசகத்துல 4வது ஸ்லோகம். இத்யுல்ல பன்னு வல்லவ தல்லஜேப்யஹ துவம் பூதனா மாது நதுதாஹ சுகந்திம் மதங்க சங்கஸ்ய பலம் ந தூரே. பகவானுடைய சங்கத்தை அடைஞ்சா, பகவத் சரணத்தை அடைஞ்சா மற்ற யோக மார்க்கம், மற்ற கர்ம மார்க்கம், ஞான மார்க்கத்துல பலன் தூரமா இருக்கு. பக்தி மார்க்கத்துல பலன் தூரத்துல கிடையாது, பக்கத்திலேயே. அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நான் தொட்டாலும் சரி, என்ன தொட்டாலும் சரி மோட்சம். இதுதான் கிருஷ்ணாவதாரத்துல. பானையா இருந்தாலும் மோட்சம். அது ஜடமான பொருள், சைதன்யமா உள்ள பொருள்ங்கிற வித்தியாசமே கிடையாது. எது பகவான் கைப்படுறதோ அதுக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு அதை காண்பிச்சான் பகவான். பகவான் வளர்ந்துன்னு வரான். தினே தினே பிரதிவிருத்த லக்ஷ்மி அக்ஷீணமங்கல்ய சதோ பிரஜோயம் பவன் நிவாசா தெய்வாசுதேவ பிரமோத சந்திரஹ பரிதோ விரேச்சே. பகவான் வந்த உடனே இதெல்லாம் பாகவதத்திலேயே உள்ளது. பகவான் வந்து அந்த கோகுலத்துல வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, தத ஆரம்பிய நந்தஸ்ய பிரஜா சர்வசமிருத்திமான் நிவே ரமாக்கிரீடம் அபூன் இருப்பார் அப்படின்னு பாகவதன் சொல்றது. மகாலட்சுமி அங்க டென்ட் போட்டுன்னு உட்காந்து விட்டாள்னா, அவ பர்மனண்டா தங்கிவிட்டாளுங்க. ஏன்னா ஆத்துக்காரஞ்ச இருக்காங்க, அதை விட்டு நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால என்ன ஆச்சு, ஹரேர் நிவாஸ் ஆத்மகுணைகி ரமாக்கிரீடம் அபூன் இருப்பான்னு பாகவதம். அதனால இந்த இடத்துல பவன் நிவாசா தெய்வாசுதேவ பகவான் வந்து தங்கினான் அப்படின்ன உடனே தினே தினேத பிரதிவிருத்த லக்ஷ்மி சமிருத்தி. லக்ஷ்மின்னா லக்ஷ்மி கட்டாட்சம்ங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிற விஷயம் இல்லை. இன்னைக்குதான் அந்த புத்தி வந்திருக்கு. சாஸ்திரங்கள்ல தனத்துவம்ன ஜாதிஹி அப்படின்னு பணம்ங்கிறது இந்த நோட்டு மட்டும் கிடையாது. அதனாலதான் 8 லக்ஷ்மியை சொல்றோம் நாம். தனமும் லக்ஷ்மி தான், தானியமும் லக்ஷ்மி தான், வித்தையும் லக்ஷ்மி தான், வீரியமும் லக்ஷ்மி தான், குழந்தைகளும் லக்ஷ்மி தான், தைரியமும் லக்ஷ்மி தான். கிராமங்கள்ல பார்த்தேன்னா ஆடு மாட லக்ஷ்மியா நினைப்பாளவா, சொத்தா நினைப்பா, பூமியை சொத்தா நினைப்பா, தானியங்களை சொத்தா நினைப்பா, படிப்பை சொத்தா நினைப்பா சில பேர். அப்ப சொத்துங்கிறது இந்த பணம்ங்கிறது அவரவர்களுடைய பார்வையில வேறுபடும். அது எல்லாமே சமிருத்தியாச்சு. பகவான் அந்த கோகுலத்துக்கு வந்த தங்கின ஒண்ணு. அது மட்டும் இல்லை, பகவானுடைய அந்த வளர்ச்சியில கோபிகைகளுடைய மனசானது லயமாச்சு. கிருஹேஷு தே கோமல ரூபஹாச மிதக் கதா சங்குலிதாக கமன்யா விருதேஷு கிருத்யேஷு பவன் நிரீக்ஷ சமாகதாக பிரத்யகமத்யனந்தம் அஹோ குமாரோ மயி தத்த திருஷ்டிஹி ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத்சகேன ஏஹ்யேஹி மாமித்யுபசார்ய பாணிம் த்வயீஷ கிம் கிம் ந கிருதம் வதூபிஹி. அந்த குழந்தைகளை பார்த்து கொஞ்சும் போது பொதுவாகவே நம்மளுடைய ஒரு பழக்கமே என்னன்னா, பாரதி என்னை பார்த்து சிரிக்கிறதுடி, என்னை வாக்கறாண்டி, என்னை தொடராண்டி, என்னை கொஞ்சராண்டி
அது பரபிரம்மம் ஜெகநாதம்னு தான் அது இருக்கு. அதுக்கு 6 மாசத்துல என்ன தெரியும் சொல்லுங்க, ஏதோ ஒரு சேஷ்டையை பார்த்துட்டு இருக்கும். அது அந்த அளவுக்கு தான் அதோட. ஆனா நாம அதை நாலெட்ஜை நாமனா கிரியேட் பண்ணிக்கிறோம். அது என்ன பார்க்கறது, தாத்தாவை பார்க்கறது பார், பாட்டியை பார்க்கறது பார், சிரிக்கிறது பார், என் கையை பிடிச்சி இழுக்கிறது பார், நீங்க எதை கொடுத்தாலும் கையில பிடிச்சிக்கும் போது. இது சுபாவம். ஆனா பொதுவா ஒரு தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, அதுவும் தஞ்சாவூர் ஜில்லால சொல்லுவா, குழந்த முகம் பார்க்க கோடி துக்கம் போகும். என்ன கஷ்டமா இருந்தாலும் லைட்டாயிடும் மனசு குழந்தைகளை கொஞ்சும் போது. அதுவும் பகவானே ஒரு பிராரப்தவசாத்து உள்ள குழந்தைகளை கொஞ்சினாலே அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும்னா பகவானை கேட்கணுமா என்ன? பகவானை பார்க்கறதே அயம் அஹோ குமாரோ மயிதத், என்னையே தான் பார்க்குறான், உன்னை பார்க்க மாட்டேங்கிறான் பார், என்னையே பார்க்குறான் பார். ஸ்மிதம் கிருத்தம்மா, இல்லை என்னை பார்த்து தான் அவன் சிரிக்கிறான், என்னை பார்த்து தான் அவன் சிரிக்கிறான். பிரதிவத்சகேன, இஞ்சவாடா, நீ அவரையும் பார்க்காத அவளை பார்த்தையும் சிரிக்காத. ஏஹி மாமி திபசாரிய பாடி, இஞ்சவா என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு இவர்களை கொஞ்சறார்கள். கொஞ்சரத்தை இப்படி என்னை பார்க்கறான்னு ஊத்தி பிடுங்குறா, என்னை பார்த்து சிரிக்கிறான்னு ஊத்தி பிடுங்குறா, என் கைக்கு வாடான்னு ஊத்தி பிடுங்குறா. இப்படி மாற்றி மாற்றி அந்த குழந்தைய அப்படி கொஞ்சி இந்த முகத்துக்கு நேரம் தானே கொஞ்சுவா. அது எப்படி இருக்கு, ஆச்சரியமான ஒரு உபமை பட்டத்திரி சொல்றது. பவத்வபுஸ்பர்ஷன கௌதுகேன கராத்கரம் கோபவதூஜனேன நீதஸ்வமாதாம்ர சரோஜமாலாவ்யாலம் விலோலம்ப துலாமலாசீஹி. பெரிய தடாகம், குளம். அந்த குளத்துல நல்ல தடியான தாமரைப்பூ பூத்துருக்கு, 100 கணக்கில். இந்த வண்டுல கருவண்டுன்னு ஒன்று உண்டு, நல்ல பெரிய கருவண்டு இந்த தாமரைப்பூ, அதுல என்ன அந்த தாமரைப்பூ, அதுல என்ன அந்த தாமரைப்பூ அப்படின்னு மாறி மாறி உட்காந்து உட்காந்து பறக்கிறதே. அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காம கோபிகைகளுடைய முகமாகிற தாமரைக்கு முன்னாடி இவன் மாறி மாறி போறது. ஒரு கோபிகை கையில வச்சுக்கிறதே அந்த தாமரைக்கு முன்னாடி. இவன் கருவண்டுங்கிறதுல ஏதாவது சந்தேகம் உண்டான்னு? இவர் கருவண்டுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. கோபிகைகளுடைய முகம் தாமரை. பின்னாடி பிரமர கீதம்னே வருது பாகவதத்துல. மதுப கிதபந்தோ மாஸ்பிருஷாங்கிரிம் சபத்னியாக அப்படின்னு சொல்ல போறாள் கோபிகைகள். திருட்டு பயலே தொடாத என்னேன்னு, கிதவான்னா போக்கிரி பயலேன்னு அர்த்தம், என்ன தொடாதே அப்படின்னு. இப்படி முகத்துக்கு முகம் அப்படி பகவான் மாறுறான். நிபாயந்தி ஸ்தனமங்கம் துவாம் விலோகயந்தி வதனம் ஹசந்தி தசாம் யசோதா கததம் நபேஜே சதாதிருஷா பாகி கரே கதான்மாம். பொதுவா ஸ்பரிசமே ஆனந்தம். குழந்தைகளை தொடறது அப்படிங்கிறதே ஒரு ஸ்பரிசமே ஆனந்தம். அதை அதை காளிதாசன் சாகுந்தத்தில் ரொம்ப நன்னா சொல்லுவார். அலட்சிதந்த முகுலான் முகுலைஹி அனிமித்தஹாசைஹி அவ்யக்த வர்ண ரமணீய வச்ச பிரவருத்தின்னு அது முடிக்கிறதே தன்யாஸ் ததங்க ரஜசா மலினீ பவந்தி அப்படின்பானவன். அந்த குழந்தைகள் நம்மளை பார்த்து பேச்சு வராம அறப்பேச்சில் மழை பேச்சில் பேசுறதும் சிரிக்கிறதும் நம்ம மேல விழுந்து அப்படி பெறல்றதும் அது யாருக்கு கிடைக்கிறதோ அவன் பெரிய பாக்கியசாலி. தன்யாஹா அப்படிங்கிறார். ததங்க ரஜசா மலினி பவந்தி. அந்த குழந்தைகளுடைய உடம்பு மேல பட்டு அந்த புழுதி மேல விளையாடிட்டு அந்த புழுதி மேல படணும் அப்படிங்கிறது. அதுலேயும் புமானுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீ நிறைய டிபேட்லாம் நடக்கிறது. அதெல்லாம் நிறைய ஃப்ராடு. வேணும்னே சில அந்நிய தேசங்கள் அந்நிய மதங்கள் இந்த ஃபார்மெட்டா இருக்கக்கூடியதான ஹிந்து தர்மத்தை நாசம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் தான் வளர்க்கணுமா, ஆண்களுக்கு பங்கு கிடையாதா அப்படின்னு ஒரு டிபேட். பொழுது விடிஞ்சாவே குடும்பத்துல நீயா நானா தான் சண்டை நடந்துருக்கு. இதுல டிபேட் வேற, நீ தான் வளர்க்கணுமா நான் தான் வளர்க்கணுமா அப்படின்னு. இதெல்லாம் வேணும்னு கலப்பி வர்றது. ப்ராக்டிக்கலை சொல்றேன். எல்லாருக்குமே பங்கு உண்டு. குழந்தைகளை தாத்தா வளர்ப்பா, பாட்டி வளர்ப்பா, அப்பா வளர்ப்பா, அத்தை வளர்ப்பா,
எல்லா மாமா வளர்ப்பா, எல்லாருக்குமே பங்கு உண்டு. அதெல்லாம் வேற விஷயம். ஒரு அம்மாக்கு சமானமா இன்னொருத்தரால அந்த குழந்தைய அனுபவிக்க முடியாது. சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது 3-4 விஷயம் சொல்றது. சூரிய கிரணங்கள் படாம எப்படி ஜீவிக்க முடியாதோ, மழை மேல படாம பயிர்கள் எப்படி புஷ்டியாகாதோ, அது மாதிரி அம்மா முகம் பார்க்காம வளர்ற குழந்தைங்கிறது. அது 1000 நீங்க மேல ஸ்ப்ரே பண்ணினாலும் ஒரு மழை பெஞ்சா அப்படியே சிலு சிலுன்னு இருக்கும் செடியில். இந்த செடிகள் எல்லாம் பார்த்தாதான் தெரியும் அதோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறவாளுக்கு புரியும். அதை ஒரு உயிரா பார்த்து குழந்தையா பார்த்து பழகிறவாளுக்கு நான் சொல்றது புரியும். அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு அப்படியே மறுநாள் கார்த்தால பார்த்தா அப்படியே உற்சாகமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த செடிகள்லாம். ஏன்னா இந்த மழை ஜலம் மேல பட்டுதுன்னா அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி அம்மாவை நீங்க பகல் முழுக்க என்ன தாத்தா பாட்டி கொஞ்சினாலும் 5:30 மணிக்கு அவ அம்மா வரப்போறான்னா 5 மணிலேருந்து அந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அந்த குழந்தைக்கு. 5 மணிலேருந்து அது உறவு, தனி உறவு தானே. ஒண்ணு. 2வது, அந்த சந்தோஷத்தை அம்மா தான் முழுமையா அனுபவிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆம்பளைக்கு அப்பா இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு எப்படி அனுபவிப்பான் சந்தோஷத்தை? என்ன குழந்தை என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணி குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைய மடியில் வச்சுப்பான், கொஞ்சுவான். ரொம்ப அதிகா போச்சுன்னா அதை கட்டிப்பான். கட்டிக்கிறதுக்கு இப்படி இப்படிம்பா அப்படிங்கும். அது என்ன பண்றேன்பா, கொஞ்சரேன்பா. இது பிராணம் போறதுக்கு கத்துறது. இவன் இருக்கிற இதுக்கல்ல அது மூச்சு திணறது. அதுக்கு மூக்கை கடிச்சிருவான், காதை கடிச்சிருவான் கொஞ்சரன்னு. இது மாதிரி தாடியை வச்சு மேலே வச்சு தேய்ப்பான். அதுக்கெல்லாம் ஹிம்சையா இருக்கும். அதுக்கு சந்தோஷமே கிடையாது. நீங்க பாக்கி பேர் கொஞ்சத்துல நமக்கும் அவ்வளவு பெருசா சொல்ல முடியாது. மாதாவை பொறுத்த பரிந்தும் அபரிமிதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற அவத்தையில அது பாகவதன் சொல்றது. அதனால இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்க. பரீட்சித்து கேட்டான், யசோதாச்ச மகாபாகா பபூயஸ்யா ஸ்தனம் ஹரிஹி. என்ன பாக்கியம் பண்ணினா அந்த யசோதை. பாலுக்கு இயங்கின குழந்தையாது, பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற குழந்தை. இந்த யசோதையினுடைய ஸ்தன்யபானத்தை குடிச்சு ஸ்தன்யம் யசோதார்பித்தேங்கிறார் வில்வமங்கலம் சொல்லும் போது. கடைசியில் அந்த இதை பூர்த்தி பண்ணும்போது, கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை பூர்த்தி பண்ணும்போது, எதிலெல்லாம் உனக்கு திருப்தி யா பிரீத்திர் விதுரார்ப்பித்தே முரரிபோ குந்தியர்ப்பித்தே யாதிருசி யா கோவர்தன மூர்தனியா சகுர்த்துக்கே ஸ்தன்யம் யசோதார்ப்பித்தே. யசோதையினுடைய ஸ்தன்யபானத்தில் அவ்வளோ திருப்தியாம் பகவானுக்கு. அது மாதிரி இந்த கர்ணாமிர்தத்தை பிரீத்தியா நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிறார். அந்த பாக்கியத்தை அடைஞ்சால் யசோதை அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஜென்மதினத்தன்னைக்கு சகடாசுரன்னு ஒரு அசுரன் வர அவனை பகவான் வதம் பண்ணினார். அதுக்கப்புறம் 3 மாசத்துல திருநாவர்த்தனன் அப்படின்னு ஒரு அசுரன் வரான், அவனை வதம் பண்றாள் பகவான். 4 மாசத்துல இது அந்த டியூனிங் எப்படி பண்ணணும்னா, மைக்குக்கு உள்ளதுல 3வது பாயிண்ட்ல தான் வைக்கணும். அதை ஏற்றவே கூடாது, வால்யூமை தான் ஏற்றணும். எப்படி வச்சாலும் இந்த மைக்கோட அளவு அந்த 3ல கரெக்டா வச்சுக்கோங்க. வால்யூமோட அளவை ஏற்றினா குழப்பம் வராது. 4வது மாசத்துல கர்காச்சாரியால்னு ஒரு மகான் வரார். பொதுவா பிராமணாளுக்கு கோத்திரம் சொல்றமோன்னு நான், பிராமணாலை தவிர மற்ற எல்லாருக்குமே குரு தான் கோத்திரம், பரம்பரை கோத்திரம் கிடையாது. ராமரை என்ன கோத்திரம்னு கேட்டா வசிஷ்ட கோத்திரம்னு சொல்றோம். சீதை என்ன கோத்திரம்னு கேட்டா கௌதம கோத்திரம்ங்கிறோம். சந்திர வம்சத்துல கௌதமர் எங்க வந்தார், சூரிய வம்சத்துல வசிஷ்டர் எங்க வந்தார்? வேற 2 பேரும் அதுல வரவே இல்லை. அப்புறம் குரு தான் பரம்பரை. எந்த பரம்பரையை சேரும்னா குரு பரம்பரையை தான் சேரும். இது நார்த் இந்தியாவில் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவா. அவ எழுதி வச்சிருப்பா. இன்னைக்கு ராமேஸ்வரம் வராபத்தில், மாமா நான் ராமேஸ்வரம் போறேன், காசி போறேன், யார்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சில பேர் வாத்தியாரை கேட்பார். வாத்தியார் அவருக்கு யார் ஃப்ரெண்டோ அவரை சொல்லுவார். இதில் நிறையா உள் விஷயங்கள்லாம் இருக்குது, அதை விட்டுருங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னா, இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வராபத்தில் அவள் ராமேஸ்வரம் தான் அவளுக்கு முக்கியமானது. அவள் வந்த உடனே கண்ட வாழ்கிட்ட போயிட மாட்டா. அங்கே ஒரு நார்த் இந்தியாக்காரா பண்ணிட்டு இருப்பா, மராட்டிக்காரெல்லாம் இருப்பா பூஜை பண்ணுறவா. அவள்
அதுல எழுதி வச்சிருப்பாவா நோட்ல. வந்தவன் பேரை சொன்ன உடனே, இந்த கோத்திரம் இந்த பேரை சொன்ன உடனே அவ இவன் அப்பா பேர் என்ன, அவ தாத்தா பேர் என்ன, அவ பரம்பரையா வரும். அதை சொன்னாதான் அவள்கிட்ட பண்ணுவாவ. அது மாதிரி ஒரு பரம்பரை உண்டு. ஒரு காலத்துல நமக்கே உண்டு. மாத்திரம் ஆத்துவாத்தியார்னு இருப்பார், அவரை தாண்டி இன்னொருத்த பவித்திரம் வாங்க மாட்டோம் நாம. அப்படிலாம் ஒரு நியமங்கள் உண்டு. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கர்காச்சாரியாளுங்கிறவர் வசுதேவருக்கு தான் குரு, நந்தகோபருக்கு சாண்டில்யருங்கிறவர் தான் குரு. ஆனாலும் வசுதேவர் தன் சார்புல அனுப்பிச்சு வைக்கிறார். கர்காச்சாரியால் நாமகரணம் பண்றார். கதமஸ்ய நாம குர்வே சஹஸ்ர நாம்னி அனந்த நாம்னி வா இதி நூனம் கர்கமுனிச்சக்ரே தவ நாம நாம ரகசி விபோ. ரகசியமா பண்றார். ஏன்னா படசியமா பண்ணா கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற சப்தமே தாத்துவா ரூட்டை பிரிக்கும் போது கிருஷி தாத்துன காரணாபியாம் சத்தானந்தாத்மதாம் கிலாபி லபத் ஜகத் அகர்ஷித்வம் வா கதய திருஷ்டிகி கிருஷ்ணநாமத்தை யதனோத் அப்படின்னு கிருஷிவாச்சக பூத் சப்தா அப்படின்னு பாகவதம் சொல்றது. இந்த பூமிக்கு முழுவதும் ஈஸ்வரன் ஜெகதீஸ்வரன்கிற சப்தத்தை குறிக்கிற மாதிரி கிருஷ்ணா அப்படிங்கிற சப்தம். வாசுதேவன்னு பேர் வச்சார். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே புவத் ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே, அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். வசுதேவஸ்ய அபத்தியம் புமானு வாசுதேவா, வசுதேவருடைய புத்திரன்கிறதுனாலையும் வாசுதேவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரோஹிணியினுடைய புத்திரனுக்கு ராமனும் சங்கர்ஷனனும் பேர் வச்சு இந்த குழந்தைகள் வளர ஆரம்பிச்சா 6-8 மாசத்துல தவழ ஆரம்பிக்கும். குழந்தைகள் கரெக்டா 6 மாசம் 7 மாசத்துல வண்டி போட்டுன்னு போகும். அப்பதான் குழந்தைய பார்த்துக்கிறது கஷ்டம். ரொம்ப ஒரு சாமான ஒரு இடத்துல வைக்க முடியாது. சாதாரண குழந்தையா இருந்தா படுத்த இடத்துல அப்படியே படுத்து கிடக்கும், உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கும். விஷம குழந்தையா இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம திரும்பி வரத்துக்குள்ள செல்ப முழுக்க எடுத்துக்க வச்சிருவான். அதனால அது கைக்கு எட்டாத இடத்துல எல்லாம் வைக்கணும்னு பயப்படுவாள். நம்ம ஆத்துல எல்லாம் இப்போ குழந்தை உள்ள ஆத்துல எல்லாம் பார்த்தேன்னா ஒரே தாறுமாறா சாமான் விழுந்து கிடைக்கும். யாரா வரான்னா அவசர அவசரமா எல்லாத்தையும் அள்ளி ஓரமா வச்சு அப்படிலாம் பண்ணுவோம். அதையும் தாண்டி 4 சாமான் கிடந்ததுன்னா குழந்தை விளையாடுறது அப்படிமோ நமக்கே என்னமோ பெருசா அனீசியா இருக்கும். இதை விட ஒரு பெரிய வயத்தரத்துல சொல்றேன், சில ஆத்துக்கு போனா ரொம்ப நீட்டா இருக்கும். அந்தான் இந்த ஷோகேஷ் இதெல்லாம் வச்சா பார்க்கறது, அடாடா இப்படிலாம் நம்ம ஆத்துல வச்சுக்கவே முடியலையே அப்படின்னு சில பைத்தியங்கள் வருத்தப்படும். அவாத்துல மாமா மாமியத்தர யாரும் கிடையாது. அதனால வெச்ச சாமா வச்ச இடத்துல இருக்கு. சாகுந்தரத்துல பகவான் சொல்றான், இது காளிதாசன் சொல்றான், எந்த வீடு தெரியுமா உயர்ந்த வீடு? எந்த வீட்டுல வெச்ச சாமா வச்ச இடத்துல இல்லையோ அந்த வீடு சொந்த வீடுன்னு. எந்த வீட்டுல வெச்ச சாமா வச்ச இடத்துல இருக்காது, குழந்தைகள் இருந்தாதான் இருக்காது. கலதர சகிதஸ்துவம் எத்திர எத்ரோ பயாதா விவசபதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ விகலித கிருஹகிருத்யாஹ விஸ்மிருதா பத்யபத்யாஹ முரஹர முஹுரத்யந்தாகுலா நித்யம் ஆசன்னே பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன்னே கலபதமுபகாயன்னே கோமலம் குவாபி நிருத்யன்னே சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன்னே வசன நவ விபக்வம் துக்தமப்யாபிபஸ்துவம். ஹலதரன் அப்படின்னா பலராம சுவாமி. ஹலம்னா கலப்பை, அதை பின்னாடி வச்சுக்க போறார், அதனால அவருக்கு ஹலதரன் பேரு. அவரோட சேர்ந்து இவர் போறான்னார். இப்ப ஒரு கேள்வி, அவர் பின்னாடி இவர் போறாரா அப்படின்னா? அப்படி இல்லை, கிருஷ்ணர் சுயமா தான் போறார். 1 வருஷம் முன்னாடி பிறந்ததுனால கிருஷ்ணனை எல்லாரும் ஃபாலோ பண்ணி கொஞ்சறதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணானோ அதை நாம பண்ணினா நம்மளையும் கொஞ்சுவாங்க ரீதியில கிருஷ்ணனை பண்ற காரியத்தெல்லாம் அவர் பண்றார்.
கிருஷ்ணன் தவழ்ந்து போனா அப்ப 2 அடி முன்னாடி தவழ்ந்து பின்னாடி பார்த்துட்டே போறது. அப்ப கிருஷ்ணன் பின்னாடி போற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இவர் சுயமா உள்ளவர் தான். அதனால ஹலதர சகிதஸ்துவம் எத்திர எத்ரோபயாத்தா, எங்கெங்கெல்லாம் போறார்களோ பின்னாடி பலராமர், பின்னாடி கிருஷ்ணன், பின்னாடி ஊர் கோபிகா ஸ்திரீகள் அத்தனை பேரும். விவச பதித நேத்ராக தத்திர தத்திரைவ கோப்யாக, தன்னல மறந்து அந்த கண்ணு அப்படியே குத்திட்டு நிற்க பகவான. பதித நேத்ராக தத்திர தத்திரைவ கோப்யா, தன்னல மறந்து போறா. தன்னல மறந்து போறதுக்கு வரன்னு ரிட்டையரான பீப்புளா, வயசானவாளா, வேலை கிடையாது, ஆத்துல பொறுப்புகள் கிடையாதுன்னா விகலித கிரகிருத்தியாக விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக அத்தனை விட்டுட்டு வந்திருக்கான். வீட்டு வேலைகள்லாம் அப்படியே நிற்கிறது, போட்டது போட்டபடி கிடக்கிறது. விஸ்மிருத அபத்திய, சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது, அதனால குழந்தைகளை பார்த்தா கொஞ்சணும்னு தோணும். சில ஆத்துல கை குழந்தை இருக்காது, பெரிய குழந்தையா இருக்கும், அதனால கை குழந்தையை பார்த்தா கொஞ்சணும்னு தோணும். கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை. பகவான் பிறக்கிறதையவே முன்னாடி பின்னாடி எல்லாராத்துக்கும் குழந்தை, எல்லாரும். அது ஒரு சமிருத்தியர், இது ஒரு சமிருத்தியர். அதெல்லாம் ரொம்ப இன்னைக்கெல்லாம் சொன்னா ஜனங்களுக்கு ரொம்ப ஜாட்டியம், முட்டாள்தனம் ஜாஸ்தியா போயிடும். நம்ம சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பா சயின்ஸை பியூரா ஆராய்ஞ்சு சொன்னது. சில பேருக்கு குழந்தையே இருக்காது, கவனிச்செல்லாம் பரிகாரங்கள்லாம் பண்ணி குழந்தை இல்லாம கடைசியில என்ன பண்ணுவா, ஸ்வீகாரம் எடுத்துப்பா. அந்த காலத்துல ஸ்வீகாரம் எடுத்த உடனே 3-4 குழந்தைகள் பிறக்கும். யாருக்காவது பார்த்துருக்கேன்னா நான் சொல்றது புரியும். அது எப்படின்னு ஜோசிய சாஸ்திரம் சொல்லும் போது, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, ஸ்வீகாரம் எடுத்துனுட்டான். ஸ்வீகாரம் எடுத்துட்டான் பாருங்க, அவனோட சகோதர ஸ்தானம் வலுவா இருக்கு, அதனால குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி சகாஸ்தானம் வலுவா இருந்ததுன்னா, சில பேர் பார்த்தா ஏகாகியா இருப்பான், யாரோடையும் ஒட்ட மாட்டான், 7ஆம் இடம் கொணட்டேன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தா எப்போதும் 10 பேரோட தான் இருப்பான், ஜிலு ஜிலுன்னு பேச்சுந்து. அதெல்லாம் ஒரு யோகம். அதெல்லாம் நீங்க எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் முடியாது. அதெல்லாம் சிலதெல்லாம் புறக்கரத்தே வரணும்ட்டான் பர்த்துகள். தாதிருத்துவம், பிரியவக்திருத்துவம், தீரத்துவம், உச்சிதஜ்ஞதா, அபியாசேன நலபியந்தே சத்வார சகஜா குணாக அப்படி. பகவான் பிறக்கிறதே அத்தனை குழந்தைகள் ரெடியா வந்துடுத்து. அந்த கை குழந்தைகள் இருக்கிறதே அந்த குழந்தைய விட்டுட்டு இந்த குழந்தை பின்னாடி சுத்தறார். ஆத்துக்காருக்கோ கோபம் வருது, கணவனுக்கும். வீட்டு வேலையும் விட்ட, எல்லாத்தையும் மறந்த, குழந்தையும் மறந்த. அது குழந்தை பாக்கி எல்லாம் கூட சமாளிச்சுக்கலாம். குழந்தைக்கு பசின்னா கிருத்திரிமமா பால் கொடுக்க முடியாது, குழந்தையும் மறந்துட்டு வந்துட்டியேன்னு சொல்லி கண்டிக்கிறார். வேற வழி இல்லாம கணவன் பின்னாடி போறார். திரும்பி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுன்னு வந்துடுறா. அந்த அந்த சாக்குக்கு சொல்லணுமா என்ன சொல்லுங்க? பார்த்தேன் புளி ரொம்ப குறைச்சலா இருக்கு, நான் போய் பங்கஜத்தால வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரம் இங்க வந்துடுவான். காப்பி பொடி இல்லை, இதெல்லாம் கிராமத்துல சகஜமா உண்டு. இன்னைக்கு பக்கத்துல கடை இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட விஷயம் தெரியாது. அந்த காலத்துலலாம் எங்கேயாவது வெளியில போய் வாங்கிட்டு வந்தாதான் உண்டு. போற வாழ்கிட்ட தான் சொல்லி அனுப்புவா. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கிப்பா. நான் காபி பொடியை ஈத்தாத்துல வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமாவை உட்காந்து சுட்டு போன மாமி வரவே மாட்டா. என்னடி ஆச்சு, காபிக்கு உட்காந்துருக்கேன், என்ன பண்ணா, மாட்டு பண்ண கூப்பிட்டு சொல்லுவார் இந்த தாத்தா, பாருவோம்மா உங்க அம்மா என்ன பண்ணா பாருன்னா, நான் போய் பார்த்துட்டு வரேன்பான்னு போன மாட்டு கொண்டு வர மாட்டா. உடனே தாத்தா கிளம்பி வருவார். வந்தா யசோதா வீட்டில் 2 பேரும் நின்றுட்டு இருப்பா. என்னடி, நான் காப்பிக்காக உட்காந்துருக்கேன், இந்த காப்பி பொடி வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆப்போறது. என்ன பண்றேன்னு பாருங்க, பாருங்க உங்க பேரனை பாருங்க, அவன் என்ன விடுறான்னா என்ன, நான் கிளம்புறேன்னா பிடிச்சி இழுக்கிறான் புடவைய, என்னடா சொல்ற அப்படின்னு தாத்தா போயிட்டாருன்னா அவனோட உட்காந்துறான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அப்பா தவசத்தன்னைக்கு கூட மறக்க முடியாததான காப்பி இந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே அதுவும் மறந்து போயிட்டான். அந்த தாத்தாக்கு எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து போயிட்டான். இப்படி ஒரு மயக்கம். அதனாலதான் காந்தம் காந்தி நிதானத்தோப்பி மதுரம் மாதுரிய துரியாதபி சம்மோகனம் மோகனாத் எல்லா பதத்தையும் சொல்லி பிடிச்சிட்டான் நாராயண பட்டத்திரி. இதுக்கு ஈக்குவலா ஒரு
பதார்த்தத்தை வஸ்துவை சொல்லவே முடியாது அப்படின்னு. கொஞ்சம் வயசாகி பகவான் நடக்க ஆரம்பிச்ச உடனே, பேச்சு முன்னாடியே வந்துருக்கு, நடக்க ஆரம்பிச்ச உடனே பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த நாராயணிய ரீதியா சொல்லணும் போறேன். இந்த கோபிகைகள்லாம் தயிர் பால் வெண்ணெய் விற்கிறவா. கார்த்தால 4 மணிக்கு எழுந்து இவர்கள் பாலை கறந்து பாலை காய்ச்சி தயிரை கடைஞ்சி உல வச்சு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு வெண்ணெயை காய்ச்சிட்டு இந்த புது வெண்ணெய், புது நெய், அந்த தயிர், பால், இந்த 4ஐயும் எடுத்துன்னு வியாபாரத்துக்கு போகணும். இது அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அதனால இந்த குறிப்பிட்ட பட்டத்திரி சொல்றார், பிரதி நவநவநீதம்ங்கிறார். புதுசு ஊழநாத்த வந்த வெண்ணெய்லாம் கிடையாது. யாராவது பசு சுத்தமான பசும்பால்ல உரகூத்தி கார்த்தால கடைஞ்ச கையோட வெண்ணெய் சாப்பிட்டவா யாராவது 2 பேர் இருக்கலாம், சின்ன வயசானவா. நான்லாம் சாப்பிட்ருக்கேன். அந்த வெண்ணெய் கடையிறதுக்காகவே காத்துன்னு இருப்போம். எங்கள் பாட்டி ரெடியாக வச்சுருப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு உருண்டை கொடுப்பா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கடைவான்னு வச்சுக்கோங்களேன். 2 நாளைக்கு ஒரு தடவை கடைவா. அப்போ கரெக்டாக காத்துட்டு இருப்போம். எல்லாருக்கும் வெண்ணெய் கொடுப்பா. அந்த வெண்ணெய் அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். நவநவநீதம் கோபிகா. அதுக்காக பகவான் என்ன பண்ணுவான், இவ போகிற வழியில் அப்படி வழியை மறைச்சிருவான். என்னடா கிருஷ்ணா பண்ற? வெண்ணதா வெண்ணதா அப்படின்னு சொன்னா, சரி நான் வெண்ணெய் தரேன், நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும் உனக்கு? ஒரு டான்ஸ் ஆடணும். ஆடுறேனே, ஆடு, வெண்ணெய் தரேன். பைத்தியமாக இருந்தால் உடனே ஆட ஆரம்பிச்சிடும். பகவான் கேட்பான், நீ எவ்வளோ வெண்ணெய் தரப்போறேன்னு கேட்பான். அவர் பாட்டுக்கு 4 மணி நேரம் சுத்த விட்டுட்டு இத்தினோண்டு வெண்ணெயை கொடுத்து போயிட்டு வாடான்னா. ஒரு பாட்டி ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு கிராமத்தில் நடந்தது. அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும்னா, அமா சோமவாரம் அஸ்வத்த பிரதட்சணம்னா காத்தால 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு தேங்காய் 1008 பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தா. 2 தேங்காய் பழப்பழத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு, இதில் அஸ்வத்த பிரதட்சணத்தில் எப்படின்னா, நாம் பண்ண முடியலன்னா பிரதிநிதியாக வாத்தியாரை பண்ண சொல்லலாம். அது ஒன்று உண்டதில்லை. பண்ணிவிட்டு அந்த பலனை நாம் வாங்கிக்கலாம். அந்த பாட்டி 12 ரூபாயை வச்சு கொடுத்தா. என்ன மாமி பாட்டி, காலத்தால் நான் 6 மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன், 1008 பிரதட்சணம் பண்ணியிருக்கேன், 12 ரூபாய் வச்சு கொடுத்துருக்கீங்கன்னா. எவ்வளோ பிரதட்சணம் பண்ண இல்லைங்கன்னா? 1008. உடையார் 1008 பிரதட்சணம் ஒன்று சொன்னா, எனக்கு தேவை 12 தான். அதோட நிற்கல அந்த பாட்டி. வேணும்னா சுத்த பிரிச்சுக்கோன்னா. அவன் என்ன சொல்றா, ரிவர்ஸ்ல திருப்பி சுத்தூக்குறா. இந்த தௌஷ்டியங்கள்லாம் உண்டு. எங்க போறது? இது மாதிரி பண்ணிட்டா. அதனால நீ எவ்வளோ வெண்ணெய் கொடுக்க போற சொல்லுன்னா பகவான். அந்த வெண்ணெய் அது கொட்டப்பாக இருந்தா அதுக்கு ஒரு டான்ஸு, எலுமிச்சம்பழம்னா அதுக்கு ஒரு டான்ஸு, நார்த்தம்பழம்னா அதுக்கு ஒரு டான்ஸு, உரிச்ச தேங்காய்னா அதுக்கு ஒரு டான்ஸு, உரிக்காத தேங்காய்னா அதுக்கு ஒரு டான்ஸு. அந்த ரகவாரியா டான்ஸு. ஆனால் அதில் ஒரு நேர்மை என்னன்னா, தனித்தனியாக டான்ஸு சாப்பிட்டா தனித்தனியாக வாழ்க்கை டான்ஸ். இப்போ கோவிலுக்கு போய் நம்ம அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா 10 பேர்கிட்ட அர்ச்சனைக்கு அஷ்டோத்திரத்தை வாங்கிட்டு ஒரு அஷ்டோத்திரம் தான் பண்ணிட்டு வர்றாரு. 10 பேர்கிட்ட தானே அவர் வாங்குறாரு. 10 அஷ்டோத்திரம் தானே பண்ணணும் அந்த இடத்துல. 10 அஷ்டோத்திரம் பண்றது இல்லை, ஒரு அஷ்டோத்திரம் தான் பண்ணிட்டு வருவேன். அது மாதிரி இது கிடையாது, தனித்தனியா. கலபதம் உபகாயன்னு கோமலம் குவாப்பி நிறுத்தியன்னு பகவான் பாடுவான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, யானை மாதிரி நடந்து காமிப்பா. கலபகத்தின் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஒண்ணு பகவான் அப்படி யானை பார்க்கறதுக்கே யானை மாதிரி தான் இருப்பார். கரெக்டாக கண்ணங்கரையிருந்து வெண்ணெய் தின்னுட்டு. அதுவும் நான் சொல்றதெல்லாம் இந்த கிருஷ்ணன் எல்லாம் பார்த்தா புரியும். ஒரிஜினலா நீங்க இந்த வெண்ணெய் தின்ன கிருஷ்ணனை பார்க்கணும்னா மன்னார்குடி போகணும். மன்னார்குடி ராஜகோபாலனை பார்த்தாதான் நான் சொல்றது புரியும். இங்கிலேருந்து எல்லாம் இந்த கால வெண்ணெய் தின்னுட்டு இருக்கிற குழந்தைகள் மாதிரி இருக்கும். எல்லாம் வெண்ணெய், உடம்பு முழுக்க எங்க பார்த்தாலும் வெண்ணையா இருக்கும். சுவாமிக்கு அவ்வளோ புஷ்டியா இருப்பார் ராஜகோபாலன். அது மாதிரி பகவான் நடந்து காமிக்கிறார்.
இன்னும் சில பேர் கேட்குறா, நீ நான மாதிரி நடந்தா போராது, கர்ணம் சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்த காது இருக்கு பத்தியா, இப்ப நம்ம பிடிச்சுதான் ஆட்டணும், பிடிக்காம ஆட்டுவோம் நாம் பகவான் யானை மாதிரி. அது மாதிரி காதை ஆட்டி காமி அப்படின்னு ஒண்ணு ஆட்டி காமிப்பா. தவ தவ மாதவ ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. நாராயண தீர்த்தர் சொல்றாரு, குதிச்சு குதிச்சு காமி அப்படின்னு உடனே குதிச்சு குதிச்சு காமிப்பான். அவ என்ன கேட்கிறாளோ அதை செஞ்சு காமிப்பான், அவ கொடுக்குற வெண்ணைக்கு தகுந்தா மாதிரி. சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன். சர்ப்பி அப்படின்னா என்ன? சர்ப்பி அப்படின்னா நெய். அதுதான் அதில் உள்ள விஷயம். சம்ஸ்கிருதத்துக்கு எல்லாரும் வியாக்கியானம் பண்ணிவிட முடியாது. கிருத்தம்னா தானே நெய். என்ன சர்ப்பின்னு எதுக்கு அவர் உபயோகப்படுத்துறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால. இதுலையுமே சாதாரண சர்ப்பின்னா நெய்ன்னு தான் போட்டிருக்காரு அவர். இன்னைக்கு கார்த்தால தயிரை கடைஞ்சு அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி அதுல வர நெய் எல்லாம் புதுசா இருக்கணும், அதுக்கு சர்ப்பின்னு பேரு. ஏற்கனவே வச்ச வெண்ணெயில காய்ச்சின இருக்கக்கூடாது, இன்னைக்கு காய்ச்சின நெய்யா இருக்கணும். ஏற்கனவே காய்ச்சின நெய்யா இருக்கக்கூடாது, ஏற்கனவே உள்ள வெண்ணெயில காய்ச்சின நெய்யா இருக்கக்கூடாது. எல்லாம் அப்படிலாம் நீங்களா கதையில தான் கேட்கலாம். நீங்க சாப்பிட்ற ஆவின் பால்லாம் 5 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அது கறந்து 5 நாள் கழிச்சு அதுவும் பவுடராக்கி அப்புறம் தண்ணியை விட்டு கலந்து தான் மெட்ராஸுக்கெல்லாம் வருது. கிராமாந்தரங்கள்ல எல்லாம் போனேன்னா தான் நான் இந்த பாலை காய்ச்சினாலே அப்படியே மஞ்சள் கலர்ல மினு மேல ஒரிஜினல் பசும்பால்லாம் இருக்கு பத்தியா. இந்த எனக்கு நான் சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, இருந்தாலும் உண்மையை சொல்லணும். இந்த மாடெல்லாம் இங்க மாடே கிடையாது. இந்த மாடை நம்ம மெட்ராஸ்ல உள்ள மாட்டோட பாலை சாப்பிட்டா இல்லாத வியாதிலாம் வந்துடும். அங்க கிராமத்துல மேய்ச்சல்ல உள்ள மாட்டோட பாலை சாப்பிடணும். புல்லுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வருது பத்தியா, அந்த மாட்டினுடைய பாலை சாப்பிட்டு அந்த பாலை பார்த்தா தான் நான் சொல்றது புரியும். பசும்பாலே தனியா இருக்கும். எருமை பாலுக்கும் பசும்பாலுக்குமே அந்த திக்னஸ் விஷயம் இல்லை, அந்த டேஸ்ட்லயே விஷயம் தெரியும். இந்த கும்பகோணத்துல ஒரு மாமா இருந்தார். அந்த கும்பேஸ்வரர் கோவில் பக்கத்துல நான் போர்டு பார்த்ததுனால சொல்றேன், பசும்பால் காப்பி கடைன்னு போட்டிருக்கோமாங்க. ஆமா, பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதை பசும்பால் காப்பி கடை அப்படின்னு போட்டிருக்கோங்க. அப்படிலாம் உண்டு. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி ஒரு நெய் பகவான் சாப்பிட்றார். இதுல ஒரு நாராயணியத்துல இல்லை, இதுல ஒரு கோபிகை வந்து நித்தியம் பகவானுக்கு வெண்ணெய் கொடுப்பார். உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பான் பகவான். நீ எல்லாரும் வேலை செஞ்சு செஞ்சு நீ ரொம்ப டயர்டா போயிட்ட, உட்காச்சுக்கோ, நான் உன்னை தடவி கொடுக்குறேன், இந்த வெண்ணெயை சாப்பிடு, அதை நான் பார்க்குறேன், எனக்கு அது போதும் அப்படின்ருவா. நிஷ்காமிய பக்தின்னு பேர். அது உன்னை எதிர்பார்த்து பகவான்கிட்ட நாம் அன்பு செலுத்துறதுக்கு காமிய பக்தின்னு பேர். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்றார், நாயன்மார்களுக்கு என்ன விசேஷம்? எல்லாரும் தானே சிவன் கோவிலுக்கு போறோம், எல்லாரும் தானே பெருமா கோவிலுக்கு போறோம், எல்லாரும் தானே பகவானை பூஜை பண்றோம். இவாளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம் பாலாவா. எல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சத்தையாவது கொடுன்னு தான் யாருமே சொல்லுவா. எனக்கு மோட்சமும் வேண்டாம், பின்ன காணப்பெற்றால் மனுத்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. திரும்பவும் ஜென்மா எடுத்து பக்தி பண்ணணும். இந்த விஷயம் வந்து மனுஷ பிறவிங்கிறது விஷயம் இல்லை, எனக்கு மோட்சம் வேண்டாம்னு அர்த்தம். அது மாதிரி பக்தி பண்ணக்கூடியவர்கள் நிஷ்காமிய பக்தின்னு பேர். அதுக்கு அந்த நிஷ்காமிய பக்தி அவள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பகவான் அவளுக்கு பிரத்யேகமா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணும்போது இப்படி டான்ஸ்ல அப்படி கால் எடுத்து இப்படி காமிப்பார். இப்படி கால் இருக்கும், இப்படி கொண்டு வந்து காமிப்பான் பகவான், இப்படி வளைச்சு திரிபங்கியா அந்த காலை காமிக்கிறத. அந்த காலில் மற்றவர்களுக்கு சங்கரேகை, சக்கரரேகை, யவரேகை, துவஜரேகை இத்தியாதி ரேகைகள் மட்டும்தான் கண்ணில் தெரியும். அந்த கோபிகைக்கு மட்டும் ஃபியூ செகண்ட் வைகுண்ட ரூப தரிசனம் அந்த காலில். வைகுண்ட ரூப தரிசனம்ங்கிறது சாட்சாத்காரம். மனசு என்ன ஆயிடும், பைத்தியம் முடிச்ச நிலையை அடைஞ்சிடும்.
அந்த மாதிரி பகவத் தரிசனம் ஆச்சுன்னா பார்த்தேன்னா அவ பித்தாதான் இருப்பாளவா. இந்த பைத்தியத்துக்கும் அந்த பைத்தியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நான் சொன்னேன் இன்னைக்கு சதாசிவ பிரம்மேந்திராவை பத்தி அவர் குருநாதர் சொன்னார்னு ஒரு விஷயம் சொன்னேன். பைத்தியமா அவர் சுத்தினார் அப்படின்னு உடனே அவர் குருநாதர் சொல்றார், உன்மத்தவதி சஞ்சரதீஹ சிஷ்யா தவேதி லோகஸ்ய வசாம்சி ஷிருண்வன் ஹித்யன் வாசாஸ்ய குருः புராஹோ உன்மத்ததாமே நனு தாத்ரிஷீதி. எந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கணும்னு நான் வேதாந்த பாடம் சொல்றேனோ அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையடா சதாசிவான்னா. அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கணுங்கிறார் அவர். அந்த பைத்தியம் அந்த பைத்தியம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிடுத்து. பிடிச்சா மதுராப்பட்டினத்தில் போய் இந்த விற்க போன இடத்துல தயிர் வாங்கலையோ தயிர், பால் வாங்கலையோ பால், மோர் வாங்கலையோ மோர்னு விற்க வேண்டியவள் என்னத்தை வித்தால் தெரியுமான்னார் கருணாமிர்தாச்சாரியார். விக்ரே துக்காமா கில கோபகன்யா முராதி பாதார்பித சித்த விருத்திஹி தத்யாதிகம் மோகவசாதவோச்சதி கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தன் வாங்கல்லையா கோவிந்தன், மாதவன் வாங்கல்லையா மாதவன், தாமோதரன் வாங்கல்லையா தாமோதரன் அப்படிங்கிறாள். தயிர் பால் வெண்ணெய் வாங்கல்லையான்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி பகவான் அந்த ஒரு நிலையை கொடுக்கறதுக்காக தான் இதை செஞ்சதே. திருடனம்ங்கிறது பகவானுக்கு லட்சியங்கள்லாம் கிடையாது. பகவான் அப்புறம் மிருத்பக்ஷ ஹரணம் சொல்றால், மிருத்பக்ஷண சரித்திரம் சொன்னால், அப்புறம் தாமோதரோபாக்கியானம் சொன்னால், அதன் பிறகு அவர்கள்லாம் பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்கேருந்து. ஷிஃப்டானா பகவான் வத்சாசுரனை வதம் பண்ணினால், பகாசுரனை வதம் பண்ணினால், அகாசுரனை வதம் பண்ணினால், பிரம்ம மோகன சரித்திரம் சொன்னார். பிரம்ம மோகன சரித்திரம் சொல்லி ஒரு நாளைக்கு இவர்கள்லாம் யமுனையில ஒரு ஒரு கிளை மாதிரி ஒரு மடு போகும். அந்த மடுவுக்கிட்ட போய் ஏற்கனவே அவ சொல்லியிருக்கா அந்த பக்கம் போகாதேன்னு சொல்லிதான் மாடு மேய்க்கிறதுக்கு, கன்று மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கா. கன்றுகள்லாம் மாடுகள்லாம் மேய்ச்சல்ல நகர்ந்து அதுல இருக்கிற ஜலம் குடிச்சு, குழந்தைகள்லாமும் ஜலம் குடிச்சு எல்லாமே கரையில செத்து விழுந்துடுச்சு. அத்தனை பேரும் செத்து போயிட்டான். ஏன்னா இங்க காளியன்னு ஒரு பாம்பு குடும்பத்தோட இருக்கான். அவன் ஏகப்பட்ட பேர் அதுல இருந்து அந்த ஜலத்துல விஷம் கலந்து இவர்கள்லாம் சாப்பிட்ட உடனே எல்லாருமே செத்து போயிருக்கார்கள். கரையில பகவான் பார்க்கிறான். பார்த்தா அத்தனை பேரும் செத்து கிடக்கான்னு உடனே எல்லாம் பகவான் நம்பி அனுப்பிச்சிருக்கா. அப்படின்ன உடனே பகவான் என்ன பண்ணினான், அத்தனை பேரையும் தன்னுடைய அமிர்தமயமான கட்டாட்சத்தினால பார்த்தான். பார்த்த உடனே தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி எழுந்து விட்டாள் அத்தனை பேர். சரி, கிளம்பலாம கூடாது, ஏன்னா இது திருப்பி இன்னொரு தடவை நடந்ததுன்னா பிரச்சனை. அதனால இந்த காளியனை இங்கேருந்து கலப்பி விடணும். அவனுடைய ஸ்வஸ்தானம்ங்கிறது ரமணத்வீபம்னு ஒரு இடம். பாம்புகளுடைய மொத்த பாம்புகளுடைய இருப்பிடம் அது. இன்னைக்கும் உலகத்துல இருக்கு. அது பாம்புகள் தீவின்னு ஒன்று இருக்கு. சார் நான் படிக்கவே இல்லை, நான் கேள்வி ஞானத்துல தான் சொல்றேன். ஆனா சர்ச் பண்ணி பார்த்தேன், பெரும் பாம்புகள் தான் இருக்கும் அதுல. சாஸ்திரம் சொல்றது அதுக்கு ரமணத்வீபம்னு பேர். அதுல பொதுவா நாகர்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர், எத்தனை பாம்பு அப்படின்னா 8 பாம்பு. அஷ்டநாகர்கள்னு சொல்றது. அஷ்டநாகர்கள் யார் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தட்சகன், அப்புறம் காளியன், அப்புறம் நாகராஜன் ஒருத்தர், அப்புறம் கார்கோட்டகன் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் திருதராஷ்டிரன் ஒருத்தர். பாம்புகளை திருதராஷ்டிரன் ஒன்று. 8 வகையான பாம்பு தான். இதோட கிளை தான் மற்றதெல்லாம், எல்லா பாம்புமே. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது. இந்த 8 வகையில சிலது 4 வகைக்கோ 5 வகைக்கோ விஷம் உண்டு, கடும் விஷம் உண்டு. அதுல காளியன்கிறது கடும் விஷம் உள்ள பாம்பு. அவன் இதுல என்னன்னா, அதுல ஷிஃப்ட்ல ராஜாவா ஒருத்தரும் வந்தா இவர்கள் என்னன்னா கருடனுக்கு பலி வச்சிருவா. கருட பஞ்சமின்னு இருக்கு பத்தியில, அதுல கருடனுக்கு இவ பலி கொடுத்துருவா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காளியை வந்த உடனே என்ன பண்ணினா, எதுக்கு கருடனுக்கு நாம அடி பண்ணிடணும், இது தனி நாடு, இது மத்திய அரசோட எல்லாம் சேர்ந்ததெல்லாம் கிடையாது அப்படின்னா பின்ன பெருங்காயம் தான்.
ரூபா கிடைக்காது. அனுகூலமாக இருந்தாலே கிடைக்காது. பிரதிகூலமாக இருந்தால் எப்படி கிடைக்குன்னு சொல்லுங்க. இவன் சண்டையை போட்டா கருடன் வச்சார் வேட்டு. அங்கேருந்து கிளப்பி விட்டார். அவனை கிளப்பி விட்டா எங்கே போனாலும் துரத்துறார் கருடன். நாகர்கள் எல்லாமும் ஒன்னாலதான் பிரச்சனை, எங்களை நிம்மதியா விடுன்னு அவனை விட்டுட்டா. கடைசியில இவன் இந்த பிருந்தாவனத்துக்கு ஏன் வந்தான்னா இது ஒரு காரணம் இருக்குங்க. இங்க ஒரு ரிஷி தபஸ் பண்றார். அவர் சுத்தி மீன்கள்லாம் விளையாடும் போது இந்த கருடன் அந்த மீன்கள் எல்லாம் ஹிம்சை பண்ணினது அப்படிங்கிறதுக்காக கருடனே இங்க வரக்கூடாது அப்படின்னு சபிச்சுட்டார் அவர். அதனால பிருந்தாவனத்துல இன்னைக்கும் கருடன் இருக்காது. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல கருடனை பார்க்க முடியாது. 80 கிலோமீட்டர் தாண்டி தான் பார்க்கலாம். இன்னைக்கும் அது உண்டு. அதனால இவன் இங்க வந்துட்டான். இங்க வந்தா கருடனோட தொந்தரவு இருக்காதுன்னு வந்தா என்ன ஆச்சுன்னா, பொதுவாகவே இந்த உணவு சைக்கிள் இது உலகத்துல. ஒண்ணுக்கு ஒண்ணு உணவு, ஜீவோ ஜீவசு ஜீவனம். அந்த சைக்கிளிங் ஒழுங்கா நடக்கலைன்னா பெருகி போயிடும். சிலது பாம்புகள் பெருகி போயிடுத்து பகவான் இவனை இங்கேருந்து கிளப்பி விடணுங்கிறதுக்காக அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஏறி பகவான் இப்படி பார்க்கிறார், எங்கேயாவது காளியன் தெரியறானான்னு. தெரியலன்னு உடனே அந்த மரத்திலேருந்து பகவான் கீழே குதிச்சு அந்த ஜலத்துல துளாவறார். சத்தத்தை கலப்பினா அவன் மாட்டுக்கு சௌக்கியமா இருந்த காளியன் ஆபத்தோட ஆத்திரத்தோட கிளம்பி வரான். கிளம்பி பகவான் மேல கொல்ல வர பகவான் அவன் பிடியில அவன் வரத்தேவே குழந்தைகள்லாம் கத்துறது, பாம்பு வருது கிருஷ்ணா, பாம்பு வருது கிருஷ்ணான்னு. பகவான் முதல்ல அதுக்குள்ள கோபிகைகள்லாம் எல்லாருமே வந்துட்டான். வந்தவா எல்லாருமே இதை பார்த்துட்டு பயப்படுறா. வசுதேவர் நந்தகோபர் உள்பட நான் போறேன், அந்த பாம்புக்கு நான் பலியாரேங்கிறார். இதுல பார்த்து சிரிச்சிருந்தது பாம்பான பலராமர் மட்டும்தான். பலராமர் ஆதிசேஷனோட அவதாரமும் அவருக்கு தெரியும். அதனால சிரிச்சுன்னு பேசாம இருந்துட்டார். பகவான் என்ன பண்றான், கடைசியில அந்த வாழை பிடிச்சின்னு தலையில ஏறி ஒவ்வொரு தலையா குதிச்சு அந்த பாம்போட விஷத்தை இறக்கி நாகபத்னிகள்லாம் பிரார்த்திச்சு பகவான் அப்புறம் காளியன் இங்கேருந்து கிளம்பு, கருடன் ஒன்றும் பண்ண மாட்டார், நான் சொல்லி அனுப்புறேன்னு சொன்னார்னு அந்த சரித்திரம். இதை பட்டத்திரி சொல்லும்போது அந்த நாகர் மேல பகவான் ஆடினான் பார்த்தல, அந்த மெட்டிலேயே சொல்றார். அதவாரி நிகோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் துருதமாரி ததீரகணீபதரும் நிஜமாருத சேஷபிதம் அதிருஹ்ய பதம் புருஹே நச்சதம் நவபல்லவ துல்ய மனோஜ்ஞருச்ச ஹிருதவாரி நிதூரதரம் ஞபதஹ பரிகூர்ணித கோரதரங்ககனே அத திக்ஷு புவனத்ரயபாரபృతో பவதோ குருபாரவிகம் விஜிரிம் விபலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜடிதி ஸ்புடகோஷவதி அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதரவாரி நிநாதபரைஹி உதகாதுதகாதுரகாதிபதிஸ்துதுபாந்தமசாந்தருஷாந்தமனா ஹனசிருங்கசஹஸ்ரவினிஸ்ருதகிரவிஷாம்புததரம் புரதः ஃபணினம் சமலோகயதா பகுஸ்ருங்கிலமஞ்சனசைலமிவ ஜ்வலதிக்ஷு பிரிக்ஷு துரக்ரவிஷஸ்வசனோத்மரசமஹாபுஜகः பரிதஸ்ய பவந்தமனந்தபலம் சமவேஷ்டயதஸ்ஃபுடசேஷ்டமஹோ அவிலோக்ய பவந்தமதா குலிதே தடகாமினி பாலகதே துர்கதே விருஜகோஹலதலே கலிதசதம் சமுதீக்ஷ்ய கதா யமுனாம் பசுபாः அகிலேஷு விபோ பவதீயதசாம் அவலோக்ய தியாசுஷு ஜீவபரம் அனிபந்தனமாசு விமுச்ய தேவாதுதகம்யஷா பவதா அதிருஹ்ய ததः ஃபணிராஜபனாத் நநிருதே பவதா மிருதுபாதருச்சா கலசிஞ்சித நூபுரமஞ்சுரமிரத்கரகங்கணித கொணிதம்
ஜக்ருஷு பசுபஸ்துதுஷுர்முனயோ வவருஷு குசுமானி சுரேந்திரகணாः त्वयि நிர்த்யதி மாருதகேஹபதே பரிபாஹி சமாம் त्वमदान्तகதாம். அந்த இந்த மெட்டிலேயே பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை. நம்ம அபங்கம்னு சொல்லுவோம், அந்த அந்த மெட்டு அது. இதை பண்ணி பகவான் அந்த அனுகிரகம் பண்ணதை சொன்னார். காளியனுக்கு அனுகிரகம் பண்ணி பகவான் அனுப்பிச்சு வச்சான். அப்புறம் அங்கேருந்து பகவான் காட்டுத்தீ, அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கும்போது தான் காட்டுத்தீ வர, காட்டுத்தீயை பகவான் பக்ஷணம் பண்ணி தாவாக்னி பக்ஷணம்னு பேர், அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பகவான் யஜ்ஞபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணி கோவர்தனோத்தாரணம் பண்ணி கோபிகை இந்திரன் வந்து பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க, கோவிந்த பட்டாபிஷேகம், கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு யமுனை தடத்தில் யமுனை கரையில் நின்று வேணுகானம் பண்ணுறான். பகவானுடைய வேணுகானத்தை கேட்டு பசுக்கள் கேட்கறது, கோக்கள் கேட்கறது, கோபர்கள் கேட்கிறா, கோப பசங்கள் கேட்கிறா, கோபிகைகள் கேட்கிறா. ஆனா கோபிகைகள் மட்டும்தான் வரா. ஏன் அப்படின்னா இங்க ரெண்டு விஷயம் சொல்லணும். நாராயணியத்துல அதை சொல்லிட்டு தான் பேர்க்கார் அவர். மாரோத்சவம் தொமத சாதயித்தும் பிரவருத்தா அப்படிங்கிறார். அங்க பாகவதத்துல சொல்லும் போது இந்த வேணுகானத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமிகள் ஒரு அவதாரிக்க வைக்கிறார். பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா அப்படின்னு. இப்ப நான் கதை ஆரம்பிக்கிறதே ஒரு விஷயம் சொன்னேன். இந்திரனை ஜெயிச்சான் பகவான், வருணனை ஜெயிச்சான், அக்னியை ஜெயிச்சான், பிரம்மாவை ஜெயிச்சார், பின்னாடி சிவபெருமானை ஜெயிக்கிறார் அப்படிலாம் சொல்லும் போது இந்த வரிசையில மன்மதன் இருக்கான். மன்மதனை ஜெயிக்கணும். மன்மதனை ஜெயிச்சவாலே கிடையாது உலகத்துல. சிவபெருமான் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சரித்திரம். அதனால ஸ்மரஹரன் பகவானுக்கு பேரு. ஆனாலும் சில பேருக்கு ஃப்ளூக்ல பேர் வந்துடும். சிவபெருமானுக்கு பேர் பெருசா வந்துருக்கு, மன்மதனை ஜெயிச்சவர்னு. அவரும் மன்மதன் ஏமாந்ததுனாலதானே சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போறோம் நாம. அவர் ஜெயிச்சாரு எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த ஒரு கர்வம் இருந்தது மன்மதனுக்கு. அந்த மன்மதனுடைய கர்வத்தை போக்குறதுக்காக தான் இந்த ராசக்கிரீடைங்கிறார். அதனாலதான் பகவானபி தாராத்ரீஹி சரதோத்புல். இதுவரைக்கும் பகவானுடைய வெவ்வேறு பேரைகளை சொல்லின்னு வந்து இந்த லீலைகளை சொல்லின்னு வந்தவர். ராசக்கிரீடை வரும்போது கிருஷ்ணன் ராசக்கிரீடை பண்ணினான்னு சொல்லல, பகவான். இதை ஞாபகம் வச்சு கதை முழுக்க கேட்கணும்.